3000 பேர் என்ன செஞ்சான்? செத்தான். பரிசுத்த ஆவியானவர் வந்தப்ப என்ன நடந்துச்சு? 3000 பேர் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். ஏன் ரட்சிக்கப்பட்டாங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடின சந்தோஷத்தை வைத்து என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து தான் மற்றவங்க வரணும். ஆமென். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தைய, நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றது உண்டு. ஒரு சின்ன குழந்தைய ஒரு அப்பா தூக்கிட்டு போனாரா எங்க? ஜூக்கு, மிருக காட்சி சாலைக்கு போனப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், ஒரு சில நம்ம சர்ச் ஆட்கள் இங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவங்க அப்பா கேட்டாராம், what are you trying to say? என்ன சொல்ற நீன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், this is having a long face like some of our people of our church. நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சில ஜனங்களை போல இந்த மிருகத்துக்கு என்ன இருக்குது? நீளமான முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அதாவது நீளமான முகம்னா 6 மணி முகம் மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்க? நம்ம முகம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பல்லதான் காட்டுங்களேன். காலையிலே இடிச்சு பிடிச்சு யாரு எல்லாம் ஒட்டு பல்லா வச்சிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கொஞ்சம் சிரிங்க. சிரிச்சா வாயில இருந்து பல்லு கொட்டிடாது. எல்லாரும் நல்ல பல்லு தானே வச்சிருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சபைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Glory, hallelujah. அதாவது இந்த சந்தோஷம் சும்மா சொல்லி சொல்லி வர்றதில்ல. அதனாலதான் நீ அதை செய் இதை செய்யின்னு நம்ம சொல்றது இல்லை. கர்த்தருக்குள் உள்ளான சந்தோஷத்துல நாம் மகிமைப்படுகிறவர்கள். ஆமென். கர்த்தர் அந்த சந்தோஷத்தை தருகிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம தான் பாட்டு பாடுவோம். என்ன தெரியுமா? அது பாட்டுல இருக்குது பாஸ்டர் சொல்லாதீங்க. எந்த சூழ்நிலையும் நல்ல பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது இல்ல? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பீறி. கைதட்டி பாடுங்க. சொல்லணுமா கை தட்டுறதுக்கு? அவர் அன்பினின்று என்னை பீறிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. Glory. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த. ஆமென். இயேசுநாதர் உள்ளத்துல சொந்தமா இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு சொந்தம் இல்ல. யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். ஆமென். யாரு உங்க சொந்தக்காரி? யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரா? இயேசுநாதர் சொந்தக்காரா இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறீங்க, வேற வேலைக்கெல்லாம் போகாம. ஆமென். உங்க சொந்தக்காரி யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. யாரு உங்க சொந்தக்காரி? யாரு? பந்தக்காரி யாரு? சொந்தம் பந்தம்லாம் யாருங்க? இயேசு. ஆமென். எந்த மிட்டாயை காட்டிலும் இனிப்பானவர் யாரு? சொல்லுங்க. யாரு? சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இயேசுன்னு சொன்னா பிசாசு தலைதெறிக்க ஓடுவான். சொல்லுங்க. யாரு? சந்தோஷம் கொடுக்கிறவர் யாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிட்டாய் கொடுத்துடலாமா? யாருக்கெல்லாம் மிட்டாய் வேணும்? வேணுமா வேண்டாமா? இப்பதான் சிரிப்பே வருது முகத்துல ஆட்களுக்கு. என்ன மிட்டாய் வேணும்? சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். நம்ம பழைய லேட் ஜீவானந்தம் பாடின பாட்டு சரிதானா? அமிர்த ரஞ்சித இங்கித மிட்டாய் அன்னே மீனி வாங்கு மிட்டாய், அன்னே மீனி வாங்கு மிட்டாய். மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், ராஜா புகழ்ந்த மிட்டாய். மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய்
மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். சரி, இங்க யாரும் மிட்டாய் வியாபாரம் பண்ணல, இயேசுநாதர் அந்த மிட்டாய். ஆமென். பாவங்களுக்காக வந்த மிட்டாய் யாரு? நோய்களுக்காக வந்த மிட்டாய் யாரு? எந்த மிட்டாய் சொல்லுங்க? எந்த மிட்டாய் பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ? டேய், எந்த மிட்டாய் பத்தி பேசுறோம் சொல்லுடா. எந்த மிட்டாய் வேணும் உங்களுக்கு? இயேசு என்ற மிட்டாய். ஆமென். எந்த மிட்டாய் வேணும்? மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். ரைட் ரைட். அதாவது இப்போ நான் ஏதோ பாட்டு பாடுறேன்னு நினைக்காதீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, பயங்கர சூப்பரா பாட்டு பாடுறவர். இல்லைன்னா இப்ப தெலுங்கு பாட்டு பாடிடுவேன், அவரு முன்னால பாட முடியாது. அவர் முன்னால தெலுங்கு பாட்டு பாடினா அப்புறம் அந்நிய பாஷைன்றீங்க நீ. என்ன தெலுங்கு தெரிஞ்சவர் பாருங்க, அவர் முன்னால நம்ம தெலுங்குலாம் கெட்டு போயிடும். சரி, எல்லாரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து அடுத்த காரியத்துக்கு நம்ம போலாம். ஒன் மோர் டைம். இப்போ ஒன் மோர் டைம் பாட சொல்லி இருக்கிறார். பாடலாமா? எல்லாரும் பாடலாமா? மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய். எந்த மிட்டாய் சொல்லுங்க? என்ன மிட்டாய் அது? சத்தமா சொல்லுங்க, என்ன மிட்டாய் அது? என்ன மிட்டாய்ங்க? தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய். எந்த மிட்டாய்? இயேசு என்ற மிட்டாய். ஆமென். யார் யாருக்கு மிட்டாய் வேணும்? மிட்டாய் வேணுமா? என்ன மிட்டாய் வேணும்? கேட்பரிஸா? என்ன மிட்டாய் வேணும்? என்னெல்லாமோ மிட்டாய் இருக்குது. ஆனா நமக்கு என்ன மிட்டாய் கர்த்தர் கொடுக்க போறாரு? எல்லாரும் அழகா கைத்தட்டி பாடுவீங்களா இல்ல சும்மா தான் நிப்பீங்களா? பாடலாமா? அமிர்த ரஞ்சித இங்கித மிட்டாய், அன்னை மீனி வாங்கு மிட்டாய், அன்னை மீனி வாங்கு மிட்டாய், மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய், மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். அமிர்த ரஞ்சித இங்கித மிட்டாய், அன்னை மீனி வாங்கு மிட்டாய், அன்னை மீனி வாங்கு மிட்டாய், மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய், மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், இது ராஜா புகழ்ந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். Glory. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Glory. மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். மிட்டாய் வேணுங்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Glory. Hallelujah. चट्टान की मद से मीठा, चट्टान की मद से मीठा, प्रभु चट्टान की मद से मीठा है, चाकर देखो प्रभु वाला है, यीशु चट्टान की मद से मीठा है, चट्टान की मद से मीठा, चट्टान की मद से मीठा, प्रभु चट्टान की मद से मीठा है, चाकर देखो प्रभु वाला है, यीशु சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு ஆரோக்கியமானவர் யாரு? உங்க குடும்பத்துக்கு ஐஸ்வர்யமானவர் யாரு? உங்களுக்கு சகலத்தையும் செய்தவர் யார்? சொல்லுங்க. இயேசு. ஆமென். அவர் பேரை சொன்னா பேய் ஓடிப்படும், அவர் பேரை சொன்னா நோய் ஓடிப்படும், அவர் பேரை சொன்னா சாபம் ஓடியே போகும். ஆமென். இயேசு. ஆமென். இயேசு.
சந்தோஷம் கொடுக்கிறவர் யாரு? விடுதலை தருகிறவர் யாரு? நமக்காக ஜீவனை தந்தவர், அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்கிறவர் இயேசு. ஆமென். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Glory. ரைட், அப்படியே உட்காருங்க. பாருங்களேன், நீங்க பாட்டு பாடுற நேரத்துல நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணலாம்னா எல்லாம் சேர்ந்து பாட்டு பாட வச்சுட்டீங்க, என்ன நிக்க விட்டுட்டு. சரி போட்டோம். கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். சரி, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கேட்கலாம். ஆமென். சொல்லுங்க. கிருபை ஆளுகிறது. கிருபை ஆளுகிறது. ஆமென். சொல்லுங்க. கிரேஸ் ரூல்ஸ். ரெயின்ஸ். ரெயின்ஸ்னா RAIN இல்ல, REIGN. ரெயின்ஸ்னா மழை நினைச்சிடாதீங்க. கிருபை ஆளுகிறது. சொல்லுங்க. கிருபை ஆளுகிறது. கிருபை என்ன செய்யும்? கிருபை மேல நிக்கும். ஆமென். கிருபை தான் என்ன செய்யும்? பாவம் ஆளுமா? கிருபை ஆளுமா? குடிப்பழக்கம் ஆளுகை செய்யுமா? கர்த்தர் ஆளுகை செய்வாரா? யாருங்க உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்வது? யாரு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆட்சி செய்கிறார். ஆமென். கிருபை ஆளுகிறது. சொல்லுங்க. ரைட். செய்திக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:14 படிங்க. இந்த சத்தம் ஏன் வருது? அதுல வருதா? அதுல இல்லையா? ரைட், படிங்க. இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஆமென். பாவம் என்ன செய்யாது? ஹலோ, விசுவாசி வாழ்க்கையில பாவம் என்ன செய்யாது? பாவம் மேல போகுமா? போகாது. ஏன் போகாது? நம்மை ஆளுகை செய்யறது யாரு? கிருபை. கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு ஜாலியா போய் பாவம் செய்யறதுக்காக பாஸ்டர் சொல்லல. விளங்குதா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அதுக்குரிய வேத வசன விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 16:6. Proverbs chapter 16 verse 6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன செய்யும்? நிவிர்த்தியாகும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் பெருகாது. நல்லா கவனிங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர், இயேசுநாதர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இயேசு என்ன செஞ்சிட்டார்? பாவத்தை. ஹலோ, எத்தனை பேர் பாவத்தை இயேசுநாதர் மன்னிச்சிருக்கிறாரு? சதாம் ஹுசேன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லையா? ஒருத்தர் போன் பண்ணி என்கிட்ட கேட்டார், ஆட்டோ சங்கர் இத்தனை கொலை செஞ்சானே, அவனை இயேசு மன்னிப்பாரான்னு கேட்டார். ஹலோ, ஆட்டோ சங்கர் எத்தனை கொலை செஞ்சான்றது முக்கியம் இல்ல. பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். He did no sin, he knew no sin, in him is no sin. அவர் என்ன செய்யப்பட்டார்? இங்க போட்டிருக்கோம், படம் போட்டு வச்சிருக்கிறோம். நாம பாவத்துக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல யார் பாவமாக்கப்பட்டார்? இயேசு பாவமாக்கப்பட்டார். ஆமென். அதாவது இயேசுநாதர் செஞ்ச கிரியையை நீ மட்டமா நினைச்சீனா இந்த பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னு நீ சொல்லலாம். If you say that God could not forgive this particular sin, you are underestimating what God has done at the cross. Hallelujah. அதான் இயேசுநாதர் இந்த பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னு நீ சொன்னீனா, இயேசுநாதர் சிலுவையிலே செய்த கிரியையை நீ என்ன செய்யல? இன்னும் தெளிவா நீ பார்க்கல. இயேசுநாதர் பாவம் செஞ்சாரா? ஹலோ, இயேசு பாவம் செஞ்சாரா? இல்ல. பாவம் இல்லாதவர். சொல்லுங்க. பாவம். பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். இயேசு பாவம் செஞ்சாரா? இல்ல. பாவியை போல நடத்தப்பட்டாரா? நடத்தப்பட்டாரு. பாவியை காட்டிலும் கொடூரமா நடத்தப்பட்டார். ஆமென். அதனாலதான் உங்களுக்கும் எனக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிருபையினாலும் நம்ம வாஸ்தவம். நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? கிருபையை பத்தி பேசுறிய பாஸ்டர், சத்தியத்தை பத்தி பேச அப்படிங்கிறாங்க. கிருபையும் சத்தியமும் ஒண்ணு. கிருபை இஸ் ஈக்குவல் டு சத்தியம். தெரிஞ்சுக்கோ நல்லா. சத்தியம்னா வெட்டுறது இல்ல, கத்தி கிடையாது. விளங்குதா? சத்தியம்ன்றது கத்திரிக்கோல் இல்ல. விளங்குச்சா? சத்தியம்னா என்னங்க? சத்தியம்னா என்னது? யோவான் 14:6 ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும்.
ரைட். நான் முதல்ல ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன், விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு, சொல்றேன், கவனிங்க. அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரையிலும், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வரையிலும் there is no death. யாத்திராகமம் 20 வரைக்கும் அங்க மரணமே கிடையாது. முறுமுறுத்தாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் அங்க என்ன கிடையாது? மரணம் சுத்தமா கிடையாது. ஆனா என்னைக்கு நியாயப்பிரமாணத்தை கையில வாங்கிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தானோ அன்னைக்கு எத்தனை பேர் செத்தாங்க? அது வாசிக்க வேண்டாம், யாத்திராகமம் 32 இருக்குது. 3000 பேர் செத்தார்கள். ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பின அன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர். பரிசுத்த ஆவியானவர் வந்த போது நோட்டீஸ் போடல, போஸ்டர் போடல. எருசலேம்ல மாடியில 120 பேர் ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்க என்ன செஞ்சு வந்தார்? இறங்கி வந்தார். அங்கே எருசலேம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு அடுத்த 2 அதிகாரம் தாண்டி முதல் அதிகாரத்துல 3000 பேர். ஒரே நாள்ல சர்ச்சில் எத்தனை பேர் வந்தாங்க? 3000 பேர். 2 அதிகாரம் தாண்டி எத்தனை பேர்? 5000 பேர். அதுக்கப்புறம் அளவு கணக்கே கிடையாது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, கிரேஸ் ரூல்ஸ். பாவத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். கிருபை பாவத்துக்கு மேலாக. ஆமென். அது எப்படி பாவத்துக்கு மேலாக வருகிறது? The answer is there in the book of Romans chapter 8 verse 3. படிங்க, 8:3 படிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அதுதான் லூக்கா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும், சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க, கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர். அழிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறவர் அல்ல? அழிக்கிறவர் அல்ல. யோவான் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 உலகத்துக்கே தெரியும், ஆனா 3:17 தெரியல. அதான் பிரச்சனையே. யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போகவே மாட்டான். அவனுக்கு நரகமே கிடையாது. இயேசுவை ஏத்துக்கிட்ட ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா அவனுக்கு நித்திய காலத்துக்கு ரட்சிப்பு. அவனுக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிப்படைவதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை என்ன செய்தார்? அனுப்பினார். ஆமென். உங்களுக்காக எனக்காக இரட்சகர் வந்தார். ஆமென். இயேசு யாரு? சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க, இயேசு யாரு? மறுபடி சொல்லுங்க, இயேசு யாரு? இரட்சகர். அழிக்கிறவர் அல்ல. பாவம் எங்களை ஆளுகை செய்யவில்லை. எங்களை ஆளுகை செய்யறது யாரு? இயேசு. பரிசுத்த ஆவியானவர் எங்களை என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். ஆமென். ரைட். இப்ப இன்னொரு வசனம் உங்களுக்கு தர்றேன். ரோமர் 7:5. கிருபை ஆட்சி செய்கிறது. கிருபை முதலாவது பாவத்தை ஆளுகிறது. தெரிஞ்சுங்க, கிரேஸ் ரூல்ஸ் ஓவர் சின். நம்பர் 1. முதலாவது கிருபை எதை ஆளுகை செய்து? பாவத்தை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. விளங்குதா? கிரேஸ் ரூல்ஸ் சின். நம்பர் 1. பாவம் யார் ஆளுகை செய்து? அதுக்குரிய பதில் ரோமர் 7:5. இயேசுநாதர். இப்ப ரோமர் 8:3 பார்த்தோம். இயேசு பாவம் இல்லாதவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டபடியினால் ரோமர் 8:3 படி உங்களுக்கும் எனக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாவம் இல்லாதவர் பாவமாக்கப்பட்டார். இயேசுநாதர் சாக முடியுமா? ஹலோ, கவனிங்க. சரி, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ரைட். தலையை குனியாதீங்க, எல்லாம் இங்க பாருங்க. இயேசுநாதர் சாக முடியுமா? சரி, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால் சாக முடியுமா? சாக முடியாது. அப்ப இயேசுநாதருக்கு எப்படிப்பட்ட உடம்பு இருந்துச்சு? சாகக்கூடாத ஒரு சரீரம் அவருக்கு இருந்துச்சு. அப்ப ஏன் செத்தாரு? விளங்குச்சா? அது புரிஞ்சாதான் உங்களை கர்த்தர் எப்படி நீதிமானாக்குனார் தெரியும். ஆதாம் சாக முடியுமா? சாக முடியாது. அதே போல இயேசுநாதர் சாக முடியாது. கடவுள் சாக முடியுமா? சாக முடியாது. அப்ப ஏன் அவர் மரித்தாரு? அதான் ரோமர் 8:3 படிச்சேன். ஏன்னா அதுக்குள்ள அடுத்த வசனத்துக்கு போயிட்டான். அதை சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு வர்றேன். ஏன்னா அங்க போட்டிருக்கு, தம்முடைய குமாரனை
பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை என்ன பண்ணார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். The day the sin died. Hallelujah. இயேசு மரித்த பொழுது பாவத்துக்கு முடிவு கட்டிட்டார். ஆமென். இயேசுநாதர் என்ன பண்ணாரு? பாவத்துக்கு முடிவு உண்டாக்கிட்டார். பாவம் என்பது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பாவத்தினாலே ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னங்க? ஹலோ, why do a person go to hell? இது பாவமா? இல்ல. வெரி குட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகாத காரணம் என்ன? நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பாவம் இல்ல. அந்த பாவத்தின் பரிகாரியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் ஒரு மனுஷன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். ஆனா அதனுடைய காரணம் என்னன்னா, தேவன் தம்முடைய குமாரனை, ரோமர் 8:3 போட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் படிச்ச உடனே நடைமுறை வார்த்தையில இல்ல இந்த வசனம், அதனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. விளங்குதா? தன்னுடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை, அதாவது இயேசுநாதர் மாம்சத்துல பாவம் செய்யல, ஆனா அவருடைய சரீரத்திலே இயேசுநாதர் மரிக்க முடியாது சொன்னீங்க இல்ல? இயேசுநாதர் என்ன செய்ய முடியாது? சாக முடியாது. அப்ப ஏன் செத்தாரு? எந்த நொடியிலே உங்க பாவமும் என்னுடைய பாவமும் அவர் மேல வைக்கப்பட்டதோ அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்தார்? தீர்த்தார். இனி உங்க பாவத்துக்கும் என் பாவத்துக்கும் என்ன கிடையாது? தண்டனையே கிடையாது. ஆமென். பாவத்துக்கு, உங்க பாவத்துக்கு என் பாவத்துக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. ஏன் தண்டனை கிடையாது? அவர் தண்டிக்கப்பட்டார். ஆமென். இயேசு என்ன செய்தார்? உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்காக தண்டிக்கப்பட்டது யாரு? இயேசு தண்டிக்கப்பட்டபடியினால் இனி உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்காக தண்டனை என்பதே கிடையாது. ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. ஏன் தண்டனை கிடையாது? இயேசு நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆமென். glory. டி ஒண்ணு கொடு. ரைட், போதும். நெருக்கப்பட்டார் நமக்காய் ஒடுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார் நமக்காய் ஒடுக்கப்பட்டார், வாய் தீரவாமல் அன்று பொறுத்து நின்றார், வாய் தீரவாமல் அன்று பொறுத்து நின்றார். நெருக்கப்பட்டார் நமக்காய் ஒடுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார் நமக்காய் ஒடுக்கப்பட்டார், வாய் தீரவாமல் அன்று பொறுத்து நின்றார், பொறுத்து நின்றார். இடுக்கணில் உன்னை காத்திடவே, இடுக்கணில் உன்னை காத்திடவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். மனமகிழ இயேசுவை நாடு, மாந்தரின் துன்பங்கள் தீர்ப்பவரே. மனமகிழ இயேசுவை நாடு, மாந்தரின் துன்பங்கள் தீர்ப்பவரே. தன்னுடைய குமாரன் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், அவருடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்திலே உங்கள் பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால், இன்னைக்கு கூட பாஸ்டர் ஒரு சின்ன உதாரணம் சொன்னார் இல்லையா? எனக்கு காது வலி இருந்தது, காது வலிக்கு மருந்து வாங்க போனேன், அதை செய்ய இதை செய்யின்னு சொல்லிட்டு தூங்கு தூங்குன்னு என்ன தூங்க சொன்னாலும் என்ன செஞ்சிருச்சு? தூங்கிடுச்சு. கடைசியில் நான் என்ன செய்யல? தூங்கல. அதாவது உங்க நோய்களுக்குரிய பரிகாரத்துக்கு உங்க பக்கத்துல வந்து ஜனங்க வந்து, ஏப்பா இப்படி செஞ்ச, உனக்கு எப்படி இருக்குது, வலிக்குதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு நோயாளி கிட்ட பாஸ்டர் வரலாம், சகோதரர் வரலாம், நம்பர் வரலாம், வந்துட்டு நான் உனக்காக என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? உன் மேல இருக்கிற நோயெல்லாம் யார்கிட்ட கொடுத்துரு? என் மேல கொடுத்துரு. வெறும் நோயை மட்டும் இல்ல,
உன் பாவத்திற்குரிய அத்தனை தண்டனையும் உன்னால பாவம் செய்யாம இருக்க முடியாது, அதனால நீ போய் இஷ்டத்துக்கு பாவம் செய்யின்னு சொல்லாம அந்த பாவத்துக்குரிய ஜெயத்தை பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்து அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்களை என்னை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? பாவத்துக்கு நீங்களாக்கி விட்டார். ஆமென். ஆகவே உங்கள் பாவத்திற்குரிய பரிகாரத்தை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பாவத்தை போக்கும் வழியாக கிருபை ஆளுகை செய்கிறது. ஆமென். கிருபை என்ன செய்கிறது? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. நீங்களும் நானும் யாருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை தர்றேன், வாசிங்க. இப்போ ரோமர் 7:5 வாசிங்க. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில், இந்த மாம்சம் என்று வர்ற இடத்துல நியாயப்பிரமாணம் மனசுல வச்சு படிச்சீங்கன்னா புரியும். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள். கவனிங்க, பாவம் எதனால வருது? எதனாலங்க வருது? ஹலோ, பாவம் எப்படி வருது? நான் சொல்லல, எதனால வருது? சட்டத்தினாலதான் என்ன வருது? பாவமே வருது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவமே இல்லை. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பெலன் செய்தது. இந்த பெலன் என்றால் நம்முடைய சபையாருக்கு நல்லா தெரியும். பெலன் என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. டுனாமிஸ் பவர் செய்கிறது. பெலன் என்னது? டுனாமிஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை நியாயப்பிரமாணம் கொடுக்குதான். விளங்குதா? அதனால இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? நியாயப்பிரமாணம் கிடையாது. ஏன் நியாயப்பிரமாணம் கிடையாது? ரோமர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசுநாதர் நியாயப்பிரமாணத்துக்கு எப்படி என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை முடிச்சிட்டாருன்னு சொல்லி கோடி தடவை சொன்னாலும் புண்ணியம் தான். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு பலன் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் ஒரு கனி கொடுக்குது. என்ன கனி கொடுக்குது? மரணத்துக்கு ஏதுவான கனியை கொடுக்கிறது. மரணத்தை கொண்டு வர்றதே இதுதாங்க நியாயப்பிரமாணம். அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வேத மாணாக்கராய் இருந்து புரிந்து கொள்ளுகிற சக்தி இருந்தா புரிஞ்சுக்கிடுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் சம்பளம் என்னது? மரணம் சொல்லி இந்த இடத்துல ரோமர் 7:5 அதை தான் பார்க்கிறோம். பார்த்துட்டு நம்முடைய அவயவங்களிலே மரணத்தை கொண்டு வருகிறது எது? நியாயப்பிரமாணம். ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல பதில் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்காம விட்டுறக்கூடாது. நியாயப்பிரமாணம் எங்கெல்லாம் வருதோ அங்க உடனே பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்குது. 2 கொரிந்தியர் 3:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஆமென். எழுத்து இல்லைன்னா என்ன இருக்கணும்? ஆவி இருக்கணும். எழுத்து இல்லைன்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு அநேக சபைகள்ல நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றாங்க. பண்ணட்டும், அது நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு தெரியாத அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்ததுனால நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதுக்கு பதில் நியாயப்பிரமாணம் இல்லைன்னா என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் சொல்லுங்க? நியாயப்பிரமாணம் இல்லைன்னா என்ன உண்டு? ஆவி உண்டு. ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். நிறைய பெந்தேகோஸ்து கோயில்ல நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணட்டும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றாங்களோ இல்லையோ, புது உடன்படிக்கையில இருக்கிற ஆவியானவரை பிடிச்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையில இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது என்று ரோமர் 7:5 பார்த்தோம். நம்முடைய அவயவங்களிலே டுனாமிஸ் பவர் கொண்டு வந்தது. 1 கொரிந்தியர் 15:58. மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் என்னது? பாவத்துக்கு சக்தி கொடுக்கிறது என்னது? பாவம் செய்யறதுக்கு சக்தி கொடுக்கிறது என்னது? நியாயப்பிரமாணம். அதாவது பாவம் செய்யறதுக்கு என்ன கொடுக்குது? சக்தி கொடுக்கிறது என்ன கொடுக்குது? அதுக்கு நான் உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு சிலர் வேடிக்கையா பாப்பீங்க. அதாவது பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த சின்ன பசங்களுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? சிகரெட் பிடிக்கணும்னு விருப்பம் வரும். எல்லாம் உடனே கவனிக்குது பாரு, பாஸ்டர் நம்ம கதை சொல்றாருன்னு. சரி கவனிங்க. ஏன்னா நடந்த கதையை சொன்னா உங்களுக்கு புரியும் இல்ல? வீட்டுல பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? சிகரெட் என்ன செய்யக்கூடாது?
பிடிக்க கூடாது. அதாவது நீங்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு இந்த சுவிட்சை போடாத, இந்த பிளக்ல கை வைக்காதன்னு ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட 10 தடவை சொல்லிட்டு போங்க. இந்த பிளக்ல என்ன செய்யாத, கைய வைக்காத அப்படின்னு மார்க்கெட்டு போகும்போது சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன பண்ணும் அந்த குழந்தை? கையை சரி எதுக்கு சொல்றாங்கன்னு என்ன செய்யும்? வச்சுதான் பாப்போமே என்ன செய்யும்? வச்சு பார்க்க. சரி கதையை சொல்லிடுறேன் இப்போ, ஏன்னா கதை கொஞ்சம் ஆர்வமா கவனிக்கிறீங்கல்ல. அதாவது பள்ளிக்கூடத்துல போகும்போது பசங்க என்ன செய்யக்கூடாது? சிகரெட்டு பிடிக்க கூடாது. அப்போ இந்த பசங்க என்ன பண்ணுன்றது சொல்றேன் கவனிங்களேன். குச்சி எடுத்துக்கும், தொடப்ப குச்சி எடுத்துக்கிடும். ஏய் நான் சொல்லி கொடுக்கறேன்னு நினைக்காத, இது எப்போவோ நடந்தது சொல்றேன் நான், விளங்குதா? நான் சொல்றது 72 73 காலத்துல நடந்தது இருக்கும்னு நினைக்கிறேன். 77 78 அந்த காலத்துல இருக்கும். எப்பயோ நடந்தது. பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க, தொடப்ப குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பரை சுத்திக்கிடுவானுங்க. சுத்திட்டு நெருப்பை கொளுத்திக்கிட்டு சிகரெட் வாங்குறதுக்கு பயம். அதுக்கு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? தொடப்ப குச்சியை எடுத்து பேப்பரையும் சுத்திக்கிட்டு முனையில கொளுத்திட்டு அதை ஆற விட்டுருவானுங்க. ஆற விட்டுட்டா அந்த குச்சி என்ன செய்யும் தெரியுமா? அது எரியும் முனையில. அதை அடுத்த பக்கத்துல பிடிச்சி பூன்னு உள்ள இழுப்பானுங்க. அப்படி சொல்லி இழுத்தா என்ன வரும்? சிகரெட் போக உள்ள வரும். இப்படி ஏன் செய்யறாங்க? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் ஒருத்தர் பார்த்துட்டார். ஏய் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க காலி ட்ரெயின் டப்பா நிக்கும். இந்த பசங்க மதியானம் அங்க போய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அதை எடுத்து கொளுத்தி சிகரெட் பிடிக்கிறது வாத்தியாருக்கு நியூஸ் வந்துருச்சு. அந்த நியூஸ் வந்த உடனே எவெல்லாம் பிடிச்சான்னு சொல்லி வாத்தியார் என்ன பண்ணாரு? குச்சி எடுத்து அங்கே பிடிச்ச ஒரு சில 2 பேருக்கு 2-3 பேருக்கு அடி விழுந்தது. நான் இல்ல அந்த கும்பல்ல, ஆனா இதை கேள்விப்பட்ட கும்பல்ல தான் இருந்தேன். கவனிங்க, இதனால என்னாச்சு? பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணத்துக்கு நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால சிகரெட் பிடிக்கிறத பசங்க நிறுத்தினானுங்களா? இல்ல, அடி விழுந்ததை கேள்விப்பட்டு பக்கத்துல இருந்த 2-3 கிளாஸ் கேள்விப்பட்டு எப்பயுமே 3 பேர் 4 பேர் போறவன் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் அங்க போய் நிக்கிறான். எதுக்கு தெரியுமா? சட்டம் போட்ட உடனே இதை செய்யக்கூடாது சொல்றாங்களே, அதுல என்னதான் இருக்கு பார்க்கலான்னுட்டு மொத்த பேரும் என்ன செஞ்சிட்டான்? போய் அதை ஏன் போய் செய்யறான்? பார்த்தாதான் பயம். பார்க்காம மறைச்சி வச்சு பாவம் செய்யற வரைக்கும் மனுஷனுக்கு தெரியாது. ஆனா அந்த பாவத்தை பார்த்துட்டாதான் என்னது? பயம். இந்த பசங்க கூட நீங்க பார்த்திருப்பீங்க, கீழே போனா சறுக்கி விழுந்துச்சுன்னா இங்கேயும் அங்கேயும் பார்க்கும். ஒருத்தரும் பார்க்கலன்னு வச்சுங்க, டமால்னு தொடச்சி விட்டு ஓடி போயிடும். ஆனா நீங்க பாத்தீங்களோ ஏன்னு கத்த ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? பார்த்ததுனால அதுக்கு என்ன வந்துடும்? வெக்கம் வந்துடும். பாவம் செய்யறதுல வெக்கம் இல்லை ஜனங்களுக்கு, ஆனா பாவத்தை செஞ்சதை பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன வருது? பயம் வருது. பாவத்துக்கு பலன் கொடுக்கிறது என்னது? நியாயப்பிரமாணம். விளங்குச்சா? பாவத்துக்கு சக்தி கொடுக்கிறது என்னது? அதனால நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவமே இல்ல. அங்க 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, in verse 8 it is written, நியாயப்பிரமாணம் the law gives opportunity to sin. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் சட்டமே போடலன்னா அதை பத்தி யாருமே யோசிக்க போறதே இல்ல. விளங்குதா? இயேசு சொன்னார் யோவான் 8:11, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி. சரி, நம்ம ஆட்கள் எதை பிடிச்சிட்டாங்க தெரியுமா? நீ பாவம் செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அதை பிடிச்சிக்கிடுவாங்க. கவனிங்க, அது முக்கியம் இல்ல. ஆண்டவர் அதுக்கு முன்னால என்ன சொன்னார் தெரியுமா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ இனி. அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்ற அந்த சக்தி பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்கிறது. நல்லா கவனிங்க, விளங்குதா? நான் உன்னை என்ன செய்கிறது இல்லை? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. The power of no condemnation gives you power to overcome sin. Hallelujah. அதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்கிற சக்தி பாவத்தை மேற்கொள்ளுகிறதுக்குரிய டுனாமிஸ் பவரை கொடுக்கிறது. ஆமென். இயேசு உங்களை என்ன செய்கிறதில்லை? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்றால் யோவான் 5:24-25 ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். யோவான் 5:24-25. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி எதுக்கு உட்பட்டிருக்கிறான்? ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆமென். நீங்களும் நானும் மரணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு அழிவு கிடையாது. சொல்லுங்க, 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 சொல்லுங்க. உனக்கு அழிவு கிடையாது.
சொல்லுங்க. ஹalleluya. உனக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாதுங்க? அழிவே கிடையாது. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? என்னமோ இங்க டச் ஜீசஸ்ல வந்து கொஞ்ச நேரம் பாட்டு பாடி என்னத்தையோ கேட்டுட்டு போறோம்னு நினைக்காதீங்க. நித்திய காலமா நீங்களும் என்ன பாப்பீங்க, நானும் உங்களை பார்க்க தான் போறேன். அதனாலதான் சிகரெட் பிடிச்சி சீக்கிரமா செத்து பரலோகம் போகாத. அதனால என்ன செய்யி, பிடிக்காம கூட கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ்ந்து இயேசுநாதருடைய ஜீவனை வெளிப்படுத்தி பரலோகத்துக்கு வந்து சேருன்னு சொல்றோம். வழங்குதா? ஆமீன். கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஆமீன். இயேசு நல்லவர். இயேசு யாரு? நல்லவர். ஆமென். அதனால உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. கிருபை ஆளுகிறது. ஆமென். கிருபை என்ன செய்கிறது? ஆளுகிறது. ஹalleluya. எதை ஆளுகிறது? பாவத்தை ஆளுகிறது. கிருபை எதை ஆளுகிறது? அதனால பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. பாவம் என்ன செய்யாது? பாவம் மேற்கொள்ளாது, தரித்திரம் மேற்கொள்ளாது, பலவீனம் மேற்கொள்ளாது, சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ரோமர் 7:5 மறுபடி வசனத்துக்கு வந்துருங்க. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கிரியைகளை நம்முடைய அவயவங்களிலே செய்தது. நியாயப்பிரமாணம் மரணம் என்ற கனியை தந்தது. விளங்குதா? இப்போ ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருது, சொல்லிடுறேன், கவனிங்க. ஒரு துணுக்கு, ஹலோ கவனிங்க, ஒரு நல்ல ஒரு துணுக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்கு வந்துருங்க. இப்போ யாரு கனியை பறிச்சு யாருகிட்ட கொடுத்தா? இது எல்லாருக்குமே தெரியுமே. ஏவாள் கனியை பறிச்சு யாருகிட்ட கொடுத்தா? ஆதாம் கிட்ட. இப்ப ஆதாம் ஏவாள்ல இயேசுவை பார்க்கலாமா? We will see Jesus in Adam and Eve now. சரிதானா? ஏவாள் கனியை பறிச்சு யாருகிட்ட கொடுத்தா? ஆதாம் கிட்ட கொடுத்த உடனே என்ன வந்தது? சொல்லுங்க. இப்ப மட சொல்லுங்க. என்ன வந்தது? பேசக்கூடாது. ஏவாள் கனியை பறிச்சு கொடுத்த உடனே என்னங்க வந்தது? சொல்லுங்க. என்னெல்லாம் வந்தது? சொல்லுங்க. என்ன வந்தது? பாவம், மரணம், வயசாகி போற பிரச்சனை, தலையில முடி விழுந்து மொட்டை ஆகிற பிரச்சனை. அப்புறம் இதெல்லாம் எதனால வந்தது? சொல்லுங்க. ஏவாள் அன்னைக்கு கனியை பறிச்சு கொடுத்ததுனால வந்தது என்னது? வயசாகி போற பிரச்சனை, பாவம், மரணம், ஆஸ்பத்திரி, கல்லறை தோட்டம், அப்புறம் சொல்லுங்க, கேன்சர், கட்டி, குஷ்டரோகம், பிரசவ வேதனை, இதெல்லாம் வந்தது. கரெக்ட் தான். ஏவாள் பறிச்சு கொடுத்ததுனால என்ன வந்தது? எல்லாருக்கும் வந்துச்சு. விளங்குச்சா? இப்போ ஆதாம் ஏவாளிலே இயேசுவை பார்க்கிறதுக்குரிய சம்பவத்தை கொடுக்கிறோம். இப்போ ஏவாளை போல நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம்? கவனிங்களா? கிருபை ஆளுகை செய்கிறதுன்றதுக்கு உதாரணத்தை சொல்றேன். இந்த ஏவாள் கனியை பறிச்சு ஆதாம்கிட்ட கொடுத்தது போல நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம்? நம்முடைய பாவத்தை, நம்முடைய, சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ சொல்லுங்க. நம்முடைய பாவத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய வருத்தத்தை, நம்முடைய கஷ்டத்தை, பலவீனத்தை எல்லாம் யார்கிட்ட கொடுத்தோம்? இந்த பாவம் என்ற கனி, மரணம், நோய்கள், தரித்திரம் என்ற கனியெல்லாம் யார்கிட்ட கொடுத்தோம்? சொல்லுங்க. யார்கிட்ட கொடுத்தோம்? இயேசுநாதர் அந்த கனியை சிலுவையிலே புசித்தார். ஆமென். சிலுவையிலே நம்ம கொடுத்த கனியை இயேசு புசித்து மரித்து உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்தார்? இப்ப சொல்லுங்க. என்னங்க கொடுத்தாரு? சாவு கொடுத்தாரா? தரித்திரம் கொடுத்தாரா? ஜீவனை கொடுத்தார். தரித்திரம் கொடுத்தாரா? ஜீவன் சொல்லாதீங்க. தரித்திரத்துக்கு ஆப்போசிட் என்னது? இயேசு தரித்திரம் கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? சொல்லுங்க. கடன் பிரச்சனை வேணும்ன்றவங்க மட்டும் சொல்லாதீங்க, மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க. நம்ம தரித்திரத்தை இயேசு விட்ட கொடுத்தப்ப அவர் என்ன கொடுத்தாரு? நம்ம பலவீனத்தை இயேசு விட்ட கொடுத்தப்ப இயேசு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாருங்க? பலன் கொடுத்தார். ஆமென். நம்ம தரித்திரத்தை இயேசுவிடத்துல கொடுத்தப்ப இயேசு என்ன கொடுத்தாரு? ஐஸ்வர்யம் கொடுத்தார். ஆமென். உங்க கடவுள், என் கடவுள் யார் கடவுள்? ஐஸ்வர்ய கடவுள். ஐஸ்வர்ய கடவுள்ங்கிறது பாவம் உள்ள வார்த்தை இல்ல. சொல்லுங்க. நம்ம கடவுள் யாரு? என்ன கடவுள்? சொல்லுங்க. ஐஸ்வர்ய கடவுள். ஆமென். உங்க கடவுள் யாருங்க? தரித்திர கடவுளா? யாருங்க?
உங்க கடவுள் தான் உங்களுக்கு நல்ல சட்டை பேண்ட் போடுறதுக்கு, நல்ல நகை வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் உதவி செய்கிறார். ஆமென், ஹalleluya. இயேசு நம்ம பாவம் என்ற கனியை, தரித்திரம் என்ற கனியை, எல்லா கனியை இயேசுவிடத்தில் கொடுத்த பொழுது அவர் ஐஸ்வரியத்தையும், ஞானத்தையும், பலத்தையும், ஜீவனையும், ஆசீர்வாதத்தையும் நமக்காக தந்தார். ஆமென், ஹalleluya. சிலுவையிலே இயேசு எப்படி ஏவாள் கனியை ஆதாம்கிட்ட கொடுத்தானோ அதே போல நம்ம எல்லாரும் பாவம் என்ற கனியை இயேசுநாதர் கிட்ட கொடுத்தப்போ என்ன வந்தது? பரிசுத்தம் வந்தது. ஆமென். பாவத்தை இயேசுநாதர் கிட்ட கொடுத்தா நமக்கு என்ன கிடைச்சது?